ஒரு பல்வேறு சாதனைகளை முறியடித்து பல்வேறு ரெக்கார்டுகளை முறியடித்து இன்றைய தினம் மூன்றாவது முறையாக 20 ஓவர் உலகக்கோப்பையை வென்று சாதனை படைத்திருக்கிறது. 2027 ஆண்டு முதல் முறையாக நடைபெற்ற 20 ஓவர் உலகக்கோப்பை தொடரை இந்திய அணிதான் கைப்பற்றியது மகேந்திர சிங் தோனி தலைமையில். அதற்கு அடுத்தபடியாக 2024 ஆண்டு அமெரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவுகளில் நடைபெற்ற உலகக்கோப்பை தொடரில் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி 2வது முறையாக வெற்றி பெற்ற நிலையில் தற்பொழுது சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணி 3வது முறையாக இந்த 20 ஓவர் உலகக்கோப்பை வென்றிருக்கிறது. அதாவது 3 முறை உலகக்கோப்பை T20 உலகக்கோப்பை தொடரை வென்ற முதல் அணி என்ற பெருமையை இந்திய அணி பெற்று இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் சொந்த நாட்டில் நடந்த T20 உலகக்கோப்பை தொடரை வென்ற முதல் இந்திய அணி என்ற சாதனையையும் இந்திய அணி இன்றைய தினம் படைத்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் 20 ஓவர் உலகக்கோப்பை தொடரினுடைய இறுதிப் போட்டியில் அதிக ரன்கள் அடித்த அணி என்ற சாதனையையும் இந்தியா படைத்திருக்கிறது. அதே போல 20 ஓவர் உலகக்கோப்பை தொடரினுடைய இறுதிப் போட்டியில் அதிக ரன்கள் அடித்த வீரர் என்ற சாதனையை இந்திய அணியின் சஞ்சு சாம்சன் படைத்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் அதாவது இன்றைய தினம் போட்டி நடைபெற்ற அகமதாபாத் மைதானம் இந்திய அணிக்கு ஒரு ராசி இல்லாத மைதானம் என்று தொடர்ச்சியான ஒரு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் அதையெல்லாம் கிடையாது, சிறப்பாக விளையாடினால் வெற்றி நிச்சயம் என்ற அந்த ஒரு கருத்தை மாற்றக்கூடிய வகையிலும் இந்திய அணி இன்றைய தினம் உலகக்கோப்பை தொடரை T20 தொடரை வென்றிருக்கிறது. 3வது முறையாக இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த தொடரில் ஒரே ஒரு போட்டியில், அதாவது சூப்பர் 8 சுற்றில் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான ஒரே ஒரு போட்டியில் மட்டும் இந்திய அணி தோல்வி அடைந்திருந்தது. அதனைத் தொடர்ந்து இந்திய அணி மீது பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. சூரியகுமார் யாதவினுடைய அந்த தலைமையின் மீதும் இந்திய அணி வீரர்களினுடைய திறமையின் மீதும் பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் போட்டி என்பது ஒரு தொடரை முடிவு செய்யாது என்ற ஒரு விமர்சனங்களுக்கெல்லாம் முன்வைக்கக்கூடிய வகையில் இந்திய அணி இன்றைய தினம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறது. குறிப்பாக சஞ்சு சாம்சனுடைய ஆட்டம் தொடர்ச்சியாக 3 போட்டிகளிலும் முக்கியமான போட்டிகளிலும் அவர் விளையாண்ட விதம், அதே போல பும்ராவாகட்டும் ஹர்தீப் சிங் உள்ளிட்ட அனைத்து வீரர்களினுடைய பங்களிப்பும் இந்த தொடரில் இருந்திருக்கிறது. அதாவது குரூப் சுற்று தொடரில் இருந்து சூப்பர் 8 அரையிறுதி மற்றும் இறுதி போட்டி என அனைத்து போட்டிகளிலும் இந்தியா சார்பில் ஒவ்வொரு வீரர்கள் மாற்றி மாற்றி ஆட்நாயகன் விருதை வென்று இருக்கிறார்கள். கேப்டன் சூரியகுமார் யாதவ், சஞ்சு சாம்சன், அதற்கடுத்தபடியாக இஷான் கிஷன் என மாற்றி மாற்றி அனைத்து வீரர்களும் ஆட்டநாயகன் விருதை வென்றிருக்கிறார்கள். எனவே இந்தியா இந்த தொடரை ஒரு குழு போட்டியாக, கிரிக்கெட் என்பதே ஒரு குழு போட்டி என்றுதான் வர்ணிக்கப்படும். அந்த வகையில் ஒரு குழுவாக விளையாடி அனைத்து வீரர்களினுடைய பங்களிப்புடனும் இந்தியா இந்த தொடரை வென்று இருக்கிறது. அமெரிக்காவுக்கு எதிரான முதல் போட்டியில் முக்கியமான விக்கெட்டுகளை வீழ்த்திய முகமது சிராஜ், அதற்கு அடுத்தபடியாக சிறப்பாக ஃபீல்டிங் மற்றும் பேட்டிங்கில் சிறிய அளவில் பங்களிப்பு செய்த ரிங்கு சிங் என பல்வேறு வீரர்களும் இந்த தொடரில் இந்திய அணிக்கு கணிசமான பங்களிப்பை அளித்து இந்திய அணியை வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள். இதன் மூலம் உலகக்கோப்பை T20 தொடரை அதிக முறை வென்ற அணி என்ற பெருமையை இந்தியா படைத்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அடுத்தடுத்து 2 T20 உலகக்கோப்பையை எந்த அணியும் வென்றதில்லை என்ற ஒரு வரலாறும் இருந்து வந்தது. இந்திய அணி அதனையும் மாற்றி இருக்கிறது. 2024 ஆண்டு நடைபெற்ற T20 தொடரையும் வென்ற இந்திய அணி 2026 ஆண்டு நடைபெற்ற இப்போது முடிந்திருக்கக்கூடிய இந்த T20 தொடரையும் வென்றிருக்கிறது. எனவே பல்வேறு சாதனைகளை புதிதாக படைத்தும் ஏற்கனவே இருந்த பல சாதனைகளை T20 தொடர் உலகக்கோப்பை தொடங்குவதற்கு முன்பாக தேர்வு குழுவினர் குறிப்பாக இளம் வீரர்களை குறிவைத்து அவர்களை தேர்வு செய்தனர். இஷான் கிஷன் அவர் உள்ளூர் போட்டியில் சிறப்பாக விளையாடியதன் மூலம் அவர் அணிக்குள் அழைத்து வரப்பட்டார். கடைசி நேரத்தில் முகமது சிராஜ் அணியில் அழைத்து வரப்பட்டார். இது போன்ற பல்வேறு மாற்றங்கள், அதாவது இந்த வெற்றிக்கு தேர்வு குழு, அதாவது வீரர்களுக்கு நாம் எந்த அளவிற்கு அவர்களுக்கு கிரெடிட் அளிக்க வேண்டுமோ அதே போல
அணியினுடைய பயிற்சியாளர், தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் உள்ளிட்ட அனைத்து பயிற்சியாளர்களுக்கும் அதே போல தேர்வு குழுவினருக்கும் நிச்சயமாக ஒரு கிரெடிட் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அஜித் அகர்கர், ஆர்பி சிங் உள்ளிட்ட இந்த தேர்வு குழுவினரும் முக்கிய பங்காற்றி இருக்கிறார்கள். ஏனென்றால் சிறந்த வீரர்களை தேர்வு செய்து அவர்கள் சூரியகுமார் யாதவிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். அவர் அதனை பயன்படுத்தி கொண்டு சூரியகுமார் யாதவ் இந்திய அணியை சிறப்பாக வழிநடத்தி ஒரு வரலாற்று சாதனையை சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணி இன்றைய தினம் படைத்திருக்கிறது.